हाई फ्रेंड्स इनकी பருப்பு ரசம் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம மெலிஸ் யூடியூப் சேனல்ல வந்து பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எப்படிலாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இதல வந்து பருப்பை வந்து வேக வச்சு ஒரு கிண்ணத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து இதல வந்து கொஞ்சம் புளியை வந்து ஆட் பண்ணனும் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க நிறைய இருக்க கூடாது ஒரு மாதிரி புளிச்ச ஒரு மாதிரி டேஸ்டே இருக்காது இதல கொஞ்சமா நம்ம வந்து புளி ஆட் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்குங்க எவ்வளோ வேணுமோ உப்பு உங்கள் டேஸ்ட் பிரகாரம் நீங்கள் உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு மிளகு சீரகம் அதை வந்து மிக்ஸியில் வந்து பொடி பண்ணி அதையும் இதில் போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து பூண்டையும் தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுருங்க வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க இதில் வந்து ஒரு பிஞ்சி பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு இப்போ வந்து ரசத்தை வந்து இதில் ஊற்றிடுங்க பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இதிலே வந்து எல்லாமே போட்டுட்டோம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே தக்காளிலாம் கரைச்சிட்டோம் இன்னும் வந்து என்ன செய்யணும் நல்லா கொதிச்சு வரதுக்கு முன்னாடி நம்ம 2 கிண்டு கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் இதில் இறங்கும் இறங்கி கொஞ்சம் வெந்த பிறகு என்ன செய்யணும் நம்ம வந்து கொஞ்சம் கொதி வர வைக்கணும் அதுக்கு பிறகு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப கொதிக்கவும் விட்டுறக்கூடாது ஏன்னா கொதிச்சிட்டோன்னா நம்ம உடனே இறக்க வேண்டியதாகிடும் அதனால் கொஞ்சம் லேசாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஏற்கனவே பருப்பும் வெந்துருச்சு இப்போ மிளகு சீரகம் இந்த தக்காளி எல்லாமே அந்த சூட்லேயே கொஞ்சம் லேசாக ரொம்ப வெந்துடக்கூடாது லேசாக ஆஃப் ஆயிலாக வெந்துருக்கணும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அந்த டேஸ்ட்டெல்லாம் அதில் இறங்கிட்டுருக்கோம் அந்த மிளகு சீரகம் டேஸ்ட்டெல்லாம் இறங்கிட்டுருக்கோம் பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் கடைசியில் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் முறை கூடி வரும்போது இறக்கிடணும் நல்லா கொதி வந்துச்சு பாருங்க எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டுடைய அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இறக்கிற வேண்டியதான் ஏன்னா நம்ம வந்து மிளகு புளி ரசம் வந்து தனியாக புளி ரசம்னா கொஞ்சம் முறைக்கூடி வரும்போது இறக்கணும் இது வந்து பருப்பு ரசத்துக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே பருப்பில் வந்து கரைச்சி வச்சுருக்கிறதுனால மிளகு சீரகம்லாம் கரைச்சி வச்சதுனால ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கு பிறகு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ